ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். போன வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு இருந்துச்சா. ஸோ நல்லா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு மக்களே. மழை வருது, வெயில் அடிக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் காய்ச்சலாகவே இருந்துச்சு மக்களே. அதனால தான் என்னால் வீடியோ எடுத்து ஒன்றும் பெருசாக போட முடியல. நல்லா ஆஃபீஸ் கிட்டலாம் நல்லா மழை வந்துச்சு. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வருது. எங்கள் ஆஃபீஸில் இப்போ புதுசாக ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெய்லி காலையில் டீ, அதுக்கப்புறம் ஒரு கப் சுண்டல் அதுதான் கொடுக்குறாங்க மக்களே. ஒரு புதுசாக ஒரு கடை நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். அங்கேருந்து தான் டெய்லி அவங்களே ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி பண்ணிவிட்டு காலையில் ஈவினிங் இந்த ஃப்ளாஸ்க் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க மக்களே. இங்கே பாருங்களேன், டீயும் அதுக்கப்புறமா சுண்டல், இந்த மாதிரி வேர்க்கடலை, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. நான் அப்படியே ஒர்க் பார்த்துட்டு அப்படியே இதை சாப்பிட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்கன்னா, அந்த அரோமாவில் இந்த மைசூர் பாக் கொடுத்தாங்க மக்களே. இது இந்த மைசூர் பாக் தான் நிறைய இந்த கிளைண்ட்ஸு, டீலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க இதில் அப்படியே எங்களுக்கும் வந்துடும் சேர்த்தி. ஸோ இந்த மைசூர் பாக் தான் மக்களே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்ன கொடுத்தாங்கன்னா, கென்ட்டுலேருந்து இந்த அயன் பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆக்சுவலி இவங்க கூல் ஃபேன்ஸுன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, கென்ட்டோட தான். அதுலேருந்து இந்த அயன் பாக்ஸ் தீபாவளி கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டீமிங் அயன் பாக்ஸு நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது மக்களே. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. எனக்கு இந்த அயன் பாக்ஸ் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியல. தண்ணி ஊற்றி அது ஆக்சுவலி அயன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இதுதான் வாட்ரு போர் உள்ளே ஊற்றுறது. இது ரொட்டேட் பண்ணி ஆன் ஆஃப் இருக்கும். அதில் நம்ம நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. இதுதான் தீபாவளி கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, ஆக்சுவலி ஏதாச்சும் கொடுக்குறாங்களே அப்படின்னு தான் நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதான். இது கப்பு, இதில் தண்ணி வச்சு இதில் ஊற்றிக்கலாம். உங்கள் தீபாவளியில் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.